விஜய் தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய டாக் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். விஜயனுடைய 2வது மாநில மாநாடு நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த மாநாட்டில் விஜய் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் நேரடி போட்டி என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மு.க. ஸ்டாலின் அவர்களை, முதலமைச்சர் அவர்களை ஸ்டாலின் அங்கிள் என்று அழைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மிஸ்டர் பிரதமர் மோடி, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்ற வார்த்தைகள் எல்லாம் அவர் பயன்படுத்தியிருக்கிறார். நேரடியாக தன்னுடைய எதிரி யார் என்பதை மீண்டும் அழுத்தமாக இந்த மாநாட்டில் தெரிவித்திருக்கிறார். இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த மாநாட்டில் நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மோடு செய்தி ஆசிரியர் திரு நாகப்பன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஸோ ஓவராலாக அந்த மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. இது தொடக்கத்தில் ஒரு சிங்கம் ஸ்டோரி ஒன்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும், மதுரை மக்களுக்கு ஒரு வணக்கம், மீனாட்சிக்கு வணக்கம், ஜல்லிக்கட்டு சம்மந்தமாக பேசி, அப்புறம் கேப்டன், இந்த ஊர் பேர் சொன்னாலே கேப்டன் தான் வரும் அப்படின்னு சொல்லி கேப்டனோட ஓட்டுகளையும் தான் பக்கம் இழுப்பதற்கான ஒரு ஓப்பனிங்காக அவர் கொடுத்துட்டாரு. அதுக்கு பிறகு திமுகவை அவர் சாடி பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயந்தான். நேரடியாக முதலமைச்சரை ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கலாய்க்கிற ரேஞ்சில் ஒரு பயங்கரமாக பேசிட்டார். அப்பா அப்படின்ற ஸ்டாண்டை இப்படி சொல்கிறீங்களே, ஆனால் என்ன அங்கிள் எல்லாம் சரியா அப்படின்னு ஒரு அவரோட துணியில் பேசிட்டார். பாஜகவை விமர்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் கொஞ்சம் கட்சி மீட்டு கொடுப்பீங்களான்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. அதிமுகவை ஏன் விமர்சிக்கலை அப்படின்றதுக்கும் மாநாட்டில் பதில் சொல்லியிருக்காரு. மாநாடு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய பார்வை என்ன? நிஜமாகவே இந்த மாநாடு ஒரு பக்கம் அதிருப்தியையும் ஏமாற்றத்தையும் தான் கொடுத்துருக்கு. ஏன்னா முதல் முறையாக அவர் தன்னுடைய ஒர்க் ஃப்ரம் அரசியலை நியாயப்படுத்தி பேசியிருக்காரு. எடுத்த எடுப்புலேயே அந்த சிங்கத்தினுடைய கதையை அவர் சொல்லிட்டு வேட்டைக்கு தான் வருவோம், வேடிக்கை பார்க்க வர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது முதல் பிழை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அப்போ வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா லட்சக்கணக்கான ரசிகர்கள், தொண்டர்கள் இன்றைக்கி வந்திருக்காங்க. தாவேகா தொண்டர்களை அவர் என்னவாக பார்க்கிறார் அப்படிங்கிற கேள்வி இங்கே இருக்குது. அப்போ சிங்கம்ன்றது அவரை மட்டும்தான் தன்னை சிங்கம்னு சொல்கிறாருன்னா, மீண்டும் அவர் நாயக பிம்பத்தோடு, தனி மனித துதியோடு தான் அவர் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. ரசிகர்களோ தொண்டர்களோ தொடர்ந்து பார்க்க வந்திருக்கிறது அப்படின்னா, இங்கே நிறைய சேர்லாம் காலியாக இருந்தது, பாதி பேர் கூட்டத்தை கலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா விஜயை பார்க்கத்தான் வருகிறார்கள். அப்போ தன்னை பார்ப்பதையே அது ஒரு டிமாண்டை உருவாக்கிக்கிட்டே இருக்காரு. மக்கள் சந்திப்பு, சுற்றுப்பயணம், இது பற்றின எந்த அறிவிப்புமே இந்த பேச்சில் இல்லை. சந்திக்க போகிறேன்னு சொல்கிறார். அது அல்வா கொடுக்குறாரா இல்லை சந்திப்பாரா அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் அந்த ரசிகர்களை அவர் என்னவாக பார்க்கிறார், தொண்டர்களை என்னவாக பார்க்கிறார் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா என்னுடைய முகம் தான் எல்லாருடைய முகம் அப்படின்னு சொல்கிறாரு. விஜயோட முகம், விஜய்க்காக நீங்கள் ஓட்டு போடுங்க, 234 தொகுதிகளும் நிற்க போகிறது விஜய் தான், ஏன் முகத்துக்காக ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறார். அந்த முகத்துக்காக ஓட்டு போடுங்கன்னும் போது அந்த தொண்டர்களை அவர் என்னவாக பார்க்கிறார், ரசிகர்களை என்னவாக பார்க்கிறார்? இன்னொரு பக்கம் சில குளறுபடிகள் இருக்குது. ரசிகர்களோ தொண்டர்களோ அட்டகாசம் பண்ணுறாங்க, தடுப்பு வேலிகள்லாம் மீறி போகிறாங்க, அதிலெல்லாம் கிரீஸ் தடவுறாங்க, அதில் வழுக்கி விழுறாங்க, காயப்படுது அப்படின்ற மாதிரி இருந்தால் என்னவா இவர் அவங்கள ட்ரீட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா போதுமான பாதுகாப்பு வசதிகள் செய்யப்படவில்லை, தண்ணீர் பந்தல்லேருந்து நிறைய சிக்கல்கள் இருந்திருக்கு, உணவு சரியாக கொடுக்கப்படலை, மேற்கூரை நிழற்குடைன்னு எதுவுமே இல்லாமல் ரொம்ப வெயிலில் காஞ்சு போயிட்டாங்க. இந்த மாதிரியான சிக்கல்லாம் இருக்குது. அவர் இப்போ தான் அரசியல் களத்துக்கு வருகிறார். அப்போ 2வது மாநாடை நடத்தும் போது ரசிகர்களுடைய பாதுகாப்பில் அவர் எந்த அளவுக்கு இருக்குது, அவருடைய உடல்நிலையில் எந்த மாதிரியான அக்கறையை அவர் எடுத்துக்கிறாரு அப்படின்றது முக்கியம். அதில் நிறைய சொதப்பல் இருக்குது. இந்த பனைமரத்தை ஏறி ஒரு அழிச்சாட்டியம் பண்ணுற அளவுக்குலாம் அவங்க கொஞ்சம் ஆர்வக்கோளாறில் இருக்காங்க. அப்போ ரசிகர்கள் இன்னமும் தொண்டர்களாக மாறாமல் ரசிகர்களாகவே நிறைய பேர் இருக்காங்க, கூட்டமாக இருக்கிறாங்க, பெருந்திரளாக இருக்காங்க. அப்போ தன்னுடைய வழித்தோன்றலாக ரசிகர்கள் தன்னை பின்தொடர்கிறார்கள் என்றால் அவர்களை தொண்டர்களாக அவர் மாற்றிவிட்டாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு முழுமையான பதில் இல்லை. ஒரு பக்குவமான செயல்பாடுகளை ரசிகர்கள் தொண்டர்களாக மாறலை அப்படிங்கிறது தான் காட்டுது. இவருமே தலைவராக மாறலை அப்படிங்கிறதா இருக்குது. அவர் இன்னுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி தான் நினச்சிக்கிட்டு லொக்கேஷன் மாற்றி டயலாக் பேசிட்டு போகிற மாதிரி தான் சொல்கிறாரு. ஒரு 2 குட்டி கதை சொல்கிறாரு, இடையில பஞ்சு வசனங்கள் பேசுகிறாரு. இதெல்லாம் இதில் வரவேற்கத்தக்க அம்சமாக என்ன பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் பாஜக தன்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்கிறாரு, அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஓகே. எப்போவுமே ஏன் இவர் அதிமுகவை விமர்சிக்கவே இல்லை? அப்போ இவர் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்விக்கு முதன்முறையாக வாய் திறந்து பதில் சொல்லியிருக்காரு. முதன்முறையாக அதிமுகவை கொஞ்சம் சீண்டி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லலாம். எனக்கு என்னமோ கொஞ்சம் சீண்ட மாதிரிலாம் தெரியல. நேரடியாக எடப்பாடி சீண்டி, எடப்பாடி பதிலே சொல்லிட்டார். இப்போ
விஜய் வந்து கட்சி தொடங்கினதே ஒரு சாதனையா நினைக்கிறாரு விஜய் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பதில் சொல்ற அளவுக்கு விஜய் சீண்டிருக்காரு. பேச்சுடைய முழுமையான இதை நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா வந்து அங்க வந்து அவர் என்ன சொல்றாரு, எம்ஜிஆர் வந்து புனித பிம்பமா அவர் மறுபடியும் சொல்றாரு. எம்ஜிஆர் வந்து கட் அவுட்ல வந்து அண்ணா பெரியார் எம்ஜிஆர் இருக்கும்போது அதுக்கு விளக்கத்தை கொடுக்குறாரு. எம்ஜிஆர் வந்து புகழ்ந்து சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஜெயலலிதாவை புகழ்ந்து சொல்றாரு. அதற்கு பிறகு இப்போ வந்து யாரெல்லாம் ஆட்சி நடத்தினாங்க, யாரெல்லாம் அந்த கட்சியை கட்டி காப்பாத்தினாங்க, ஆனா இப்போ வந்து அந்த கட்சி யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அங்க வந்து அந்த தலைமையை அவர் விமர்சிக்கிறார். இது வந்து உண்மை. ஆனால் பெயரை கூட அவர் உச்சரிக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற பெயர் அவர் சொல்லல, மறைமுகமாக தான் சொல்றாரு. இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தாத கூட்டணி அப்படின்னு சொல்றாரு. அடிமை கூட்டணியோட எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்றாரு. இப்ப இதை நாம எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, இந்த பக்கம் அதிமுகவுடைய தலைமை சரியில்லை அப்படின்னு சொல்றதோட மட்டும் இல்லாம அது பொருந்தாத கூட்டணியும் அப்படின்னு சொல்றதன் மூலமா பாஜகவை விட்டு இங்க வந்துட்டா நான் கூட்டணி சேருவதற்கான ஒரு சமிஞ்சையா அதை சொல்றாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது. அதை ஒரு ஆதாரப்பூர்வமாவோ உறுதிப்பூர்வமாவோ சொல்லல. இல்ல, எம்ஜிஆருடைய புகைப்படத்தை வச்சப்பவே அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு வந்து அதிமுக தொண்டர்களுக்கே ஒரு அழைப்பு எடுக்கிற மாதிரியான கிட்டத்தட்ட அது மட்டும் அது அதிமுக தொண்டர்களுக்கு மட்டும் அழைப்பு அப்படின்னு இல்ல, தேமுதிக தொண்டர்களுக்கும் அவர் அழைப்பு எடுத்து அது ஒரு பெரிய கிராண்ட் அழைப்பா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த அழைப்பு யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பரந்துபட்ட அமைப்பு. இப்போ வந்து அவர் திமுகவை விமர்சிக்கிறார். திமுகவில் யாரை விமர்சிக்கிறார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. கலைஞர் கருணாநிதியை விமர்சிக்கிறார், மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரை விமர்சிக்கிறார். அதற்கு முன்னதாக இருந்த முதலமைச்சர் அவர் விமர்சிக்கிறாரா? இல்ல. அண்ணாவை வந்து அவர் விமர்சிக்கல. அண்ணாவை அவர் ஏற்றுக்கொள்கிறார், பெரியாரை ஏற்றுக்கொள்கிறார், ஜெயலலிதாவை ஏற்றுக்கொள்கிறார், எம்ஜிஆரை ஏற்றுக்கொள்கிறார். இப்ப இருக்கிற தலைமையை அவர் வந்து இது பண்ணல. அப்ப அவருடைய நோக்கம் என்ன? இப்ப இருக்கிற ஆட்சி சரியில்லை, இப்ப இருக்கிற திமுக சரியில்லை, அப்ப என்கிட்ட வந்து ஆட்சியை கொடுங்க, கட்சியை கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்றாரு. அதிமுகவும் அதை தான் பண்றாரு. அப்ப என்ன, திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள், அதிமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள், பாஜகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் அவருக்கு தேவை. இன்னொரு பக்கம் அவர் திராவிட அரசியலா தமிழர் அரசியலா அப்படிங்கிற சிக்கலுமே இருக்கு. ஏன்னா வந்து அவர் வந்து திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் இரண்டும் பேசுகிற கட்சி அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனா திராவிட அரசியல் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து திராவிட கட்சி வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு, திராவிட ஆட்சி வந்து தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு அருண்ராஜ் சொல்றாரு. அப்ப இது திராவிட கட்சி இல்லையா, தமிழக வெற்றி கழகம் திராவிட கட்சி லிஸ்ட்ல வராதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் இவர் யாரையெல்லாம் அவர் வந்து பறித்துக் கொள்கிறார், சுவீகரித்துக் கொள்கிறார்னு பார்த்தா திராவிட கட்சி தலைவர்களை தான் அவர் திருப்பி சுவீகரித்துக் கொள்கிறார். எம்ஜிஆர் யாரு, ஜெயலலிதா யாரு, அண்ணா யாரு, ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, அண்ணா வந்து ஒரு கொள்கையை முன் வச்சு கட்சியை தொடங்கி நடத்துறாரு. எம்ஜிஆர் அது மாதிரி வந்து திமுக எதிர்ப்பை முன் வச்சு ஒரு கட்சியினுடைய போக்கை வந்து கொண்டு போறாரு. ஆனா இது ரெண்டுமே சரியான வழியில இல்ல. அதனால இப்ப இருக்கிறவங்க சரியில்லை, அவங்களுடைய கனவுகள் அவங்களுடைய எண்ணங்களை வந்து மக்கள் இவங்க இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து நிறைவேற்றல, அதனால எனக்கு அந்த வாய்ப்பு கொடுங்கன்னு அந்த திராவிட சிந்தாந்தத்தின் அடிப்படையில் வந்தவங்கள தானே இவங்க. இது ஒரு சிக்கல். இன்னொன்னு முறையா செயல்படலன்றது தானே சொல்றாரு. இல்ல, அதுதான் சொல்றேன், அதுலதான் ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்றேன். அப்ப அந்த எதிர்ப்பு வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக அவர் சொல்லிட்டார். ஏன் இதை அழுத்தம் திருத்தமா சொல்ல முடியுதுன்னா, கலைஞர் கருணாநிதி பற்றி அவர் எதுவுமே மூச்சு திறக்கல, வாய் திறக்கவே இல்லை. அவர் செய்த 1-2 நல்ல விஷயங்கள் கூடமா உங்களுக்கு கணக்கு தெரியல அப்படிங்கிற கேள்விதான் வருது. அப்ப திட்டமிட்டு இயல்பாக ஒரு வன்மத்தோடோ ஒரு காழ்ப்புணர்ச்சியோடோ அதை ஒண்ணு கூட சொல்லிட கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கு. எம்ஜிஆரை பேசும்போது நீங்க கலைஞர் கருணாநிதியை பேசாம நீங்க திராவிட அரசியலை பத்தி நீங்க வந்து இங்க முடிச்சிட முடியாது. அப்படி இருக்கும்போது அவர் எதையுமே செய்யவில்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அவருடைய எண்ணற்ற திட்டங்கள் இருக்கும்போது எதையுமே நீங்க கோடிட்டு காட்டாமல் முற்றிலுமாக புறக்கணிப்பது என்பது திராவிட அரசியலை அவமானப்படுத்துவதா, கலைஞர் கருணாநிதியை அவமானப்படுத்துவதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்ப நீங்க இயல்பாகவே அப்படித்தான் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து அவர் ஊழல் பத்தி பேசுறீங்க, குடும்ப கட்சி பத்தி பேசுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஜெயலலிதாவை எந்த திசையில் இருந்து அவர்களை வந்து நீங்க வந்து பாராட்டுறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்போ வழக்கு, குற்றவாளி, இப்படியான நீதிமன்றங்கள், இது மாதிரியான கோடிட்டு காட்டப்பட்ட விஷயங்களில் இருந்து நீங்கள் வந்து எப்படி வந்து கலைஞர் கருணாநிதியை புறக்கணிங்க அப்படிங்கிற கேள்வி வருது. அப்படி இருக்கும்போது தான் சொல்லுது அது ஒரு உள்நோக்கம் கொண்டதாகவே இருக்கிறது. இந்த ஆட்சி சரியில்லை, இந்த கட்சி சரியில்லை அப்படின்னு மூலமாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது அப்படிங்கிறது தான் இருக்கு. அதுலயாவது அவர் உருப்படியா இருக்காரா அல்லது அதுல உறுதியா இருக்காரான்னா அதுவும் தெரியல. ஏன்னா வந்து மீண்டும் வந்து தேமுதிக பக்கம் போறாரு. அதுவும் ஒரு திராவிட கட்சி தானே, தேசிய முற்போக்கு திராவிடம் தானே. அப்ப அதிலிருந்து வந்து என்ன சொல்றாரு, விஜயகாந்தனுடைய அபிமானிகளை, விஜயகாந்தனுடைய ரசிகர்களை, விஜயகாந்தனுடைய தொண்டர்களை, தேமுதிகவுடைய தொண்டர்களை தன் பக்கம் இழுப்பதற்கான ஒரு வேலையை செய்யறார். இது மட்டும் இல்லாம பொதுவாக பேசும்போது
தமிழர்கள் பற்றி பேசுகிறாரு, பாண்டிய மன்னனை பற்றி பேசுகிறாரு, மீனாட்சி பற்றி பேசுகிறாரு, மீனவர்கள் பற்றி பேசுகிறாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அங்கிள் அப்படின்னு பேசுகிறாரு, திருநங்கைகள் பற்றி, மூன்றாம் பாலினத்தவர் பற்றி பேசுகிறாரு. இவர்களுக்காகலாம் எங்களுடைய கட்சி இருக்கிறது அப்படின்னு பேசினார். இதெல்லாம் நல்ல விஷயம் தான். முட்டு கொடுக்கறதுக்காக யோசிக்கல, பேசலை. ஆனால் அங்கே இருந்த பெண்கள், இந்த மாநாட்டுக்கு வந்த பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டது, அதாவது ஒரு கழிவறைக்கு கூட வாட்டர் கேன்லாம் கழிவறையில் வந்து தண்ணி இல்லை அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன அடிப்படை வசதிகள் கூட முறையாக சரியாக செய்யப்படவில்லை என்ற விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. அப்போ இதையெல்லாமே அவர் சரி செய்யலை, ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கே வந்து சரியாக பண்ணலை அப்படின்னும் போது ஏன் அவர் வந்து வெறும் சினிமா டயலாக் மாதிரியே திரும்ப ஒரு அடையாளத்தை பற்றி மட்டும் பேசாமல் பஞ்ச் டயலாக் பற்றி மட்டுமே பேசி பேசி கடந்து போகிறாரு. சொல்லல்ல செயல் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன செய்திருக்கிறார் இது வரைக்கும்? அதாவது முதல் மாநாட்டுடைய ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அது கொஞ்சம் நீட்டிக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கு. அப்படியே அதை பாக்குற மாதிரியே என்ன அதை விட சரி இல்ல, முன்னாடி விட கொஞ்சம் எந்துவா இருக்காரு, ரொம்ப ஜாலியா வர்றாரு, ஈஸியா வந்து கிராஸ் பண்றாரு, எனர்ஜியா இருக்காரு, நல்லா பேசுறாரு. இன்னொன்று இந்த வாய்ஸ் மாடுலேஷனோ ஒரு சினிமா இதுங்கிறதோ அவருக்கு அந்த அனுபவமான ஒரு பக்குவமான நடிகர் அப்படிங்கிற ஒரு முத்திரை, அந்த பிம்பம், அது எல்லாமே அவருக்கு கை கொடுக்குது. அதனால அவர் பேசுறது, அதுக்கான தயாரிப்புகள் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. ஆனால் அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு அதாவது இன்னைக்கு விஜய் பேசுனது வந்து விஜயனுடைய ரசிகர்களுக்கு விருந்தா அமையலாம். அதுக்கு அடுத்த கட்டத்துல இருக்கிறவங்க விஜய் என்ன செய்யல, என்னன்னா எதை நோக்கி போறாரு கடவுளாக பார்க்கிறவர்களுக்கு விஜயை போய் நாம் நேர்ல பார்த்துட்டோம் அப்படின்னு. ஏன்னா அந்த பாதி கூட்டம் கலைஞ்சதுக்கான காரணம் அதுதான். அவர்கள் ரசிகர்களாகவும் பக்தர்களாகவும் வந்திருக்காங்க, தொண்டர்களாக கூட வரல. அப்போ அவரை வந்து பார்த்துட்டோம் அப்படின்ற திருப்தியோடு அவங்க கலைஞ்சு போகிறாங்க. அவர் என்ன அரசியல் பேசுகிறார், அந்த சித்தாந்தம் என்ன, இதுக்கு நம்ம வந்து என்ன ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு எண்ணம் இல்லை. நம்ம கண்ணார வந்து விஜயை பார்த்துட்டோம் அப்படிங்கிறவங்களுக்கு அது இந்த வாட்டி ரேம்ப் வாக்கே மொத்தமாக வந்து ஸ்பாயில் பண்ணிருக்காங்க அப்படிதான் சொல்லுவாங்க. லாஸ்ட் டைம் வந்து விஜய் நடந்து வந்ததே வந்து ஒரு மாஸ்டர் டச்சா இருந்துச்சு, எல்லாராலையும் வந்து பெரிய லெவலில் அதை வந்து அவங்க ரீக்ரியேட் பண்றாங்க மறுபடியும். அப்போ அந்த கட்சி துண்டை அணிவது, அது வந்து தோல்ல தலையில போட்டுக்கிறது, அப்போ வந்து அது முண்டாசு மாதிரி கட்டிக்கிட்டு அப்புறம் நடந்து வர்றது, அங்கே பவுன்சர்கள் வந்து திருப்பி அவங்களை இது பண்ணுறது, அப்புறம் விடுங்கன்னு சொல்கிறது, இது வழக்கமான ஒரு செஷனாக போயிடுச்சு. ஒரு ஃபோட்டோ செஷன் மாதிரி, ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், ஒரு செல்ஃபி செஷன் இப்படி எடுக்கிற மாதிரி ரேம்ப் வாக் செஷன் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கு. இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்றது பார்த்தா அதிமுகவை முதன்முறையாக சீண்டி இருக்கிறது அப்படிங்கிறது தான். இன்னொன்று, அவர் அதனால் கூட்டணி வைக்க மாட்டார் அப்படின்ற எந்த உறுதியுமே இல்லை. எனக்கு என்ன ஒரு முக்கியமான கேள்வி இருந்ததுன்னா, மக்கள் சந்திப்போ சுற்றுப்பயணமோ இதை பற்றி எதுவுமே அவர் பேசலை. இல்லையே, மக்களை வந்து சந்திக்க போறேன், இப்போ வந்து இது சாதாரண முழக்கமா இருக்கு, மக்களை சந்திச்சு நேரடியாக உரையாட போகும்போது இது இடி முழக்கமா மாறிடும் அப்படின்னு சொன்னார். அது பத்தலையா? சரி, போன மாநாட்டில் என்ன பேசினாரு? மக்களை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, அதுக்கு பிறகுதான் வந்து இந்த படம் ஷூட்டிங் முடிச்சதுக்கு பிறகுதான் நான் களத்துக்கு முழுமையா வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2வது மாநில மாநாடு நடந்துருச்சு. முதல் மாநில மாநாடு வெற்றி, 2வது மாநில மாநாடும் அந்த கிரௌட பேஸ் பண்ணும்போது வெற்றி. அப்போ அடுத்து களம் தானே. இல்ல, முதல் மாநாட்டுல சொன்னதை 2ஆம் மாநாட்டுக்குள்ள செஞ்சாராங்கிறது தான் கேள்வி. மக்கள் பரந்தூர்ல போய் மக்களை வந்து சந்திக்கிறாரு, ஒரே பணியாளர்கள் பிரச்சனைக்கு அவங்களை வீட்டுல கூப்பிட்டு பேசுறாரு. முன்ன டிபி சத்திரமா அந்த மக்களை வந்து வீட்டுல கூப்பிட்டு பேசினாரு. அப்ப எல்லாருமே வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சுதான். முக்கியமா இந்த மாநாட்டுல வந்து கவினுடைய ஆணவ கொலை பத்தி அவர் பேசுவாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அது வந்து வாக்கு அரசியல், தேர்தல் அரசியலுக்குள்ள வந்துட்டாரு அப்படிங்கிறதுனால குறிப்பிட்ட சமூக வாக்குகளை இழக்க வேண்டாம் என்று நினைக்கிறார். ஆனால் ஒரு தப்பை வந்து தட்டி கேட்கும் போதோ, அது வந்து ஒரு குரல் எழுப்பும் போதோ தான் அந்த தப்பை வந்து இன்னொருத்தர் செய்ய துணிய மாட்டார்கள், அது தவறுன்னு சொல்லுவாங்க. அதன் மூலமாக அவருக்கு நல்ல பெயர் தான் கிடைக்குமே தவிர கெட்ட பெயர் கிடைக்காது. அது ஒரு இஷ்யூ. தூய்மை பணியாளர்கள் பற்றி இப்போ வழக்கமான பிரச்சனை இருக்குது, அது பேசியிருக்காருன்னா அதுவுமே பேசலை. அப்போ மிக முக்கியமான ஒரு பிரச்சனைகள் அவர் வந்து மாற்று அரசியலை பற்றி பேசுகிறாரு. மாற்று அரசியல் என்னால் தர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மீண்டும் மீண்டும் அவர் நாயக பிம்பத்தையே கையில் எடுத்துக்கொள்கிறார். அதனால தான் இந்த பிரச்சனைகளை பற்றி அவர். பட் அந்த நாயக பிம்பம் வந்து எப்போ உடையும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ இன்னைக்கு அவர் பேசும்போது வந்து அரசியல்வாதிகள் வந்து போராடுறாங்க, அரசு ஊழியர்கள் வந்து போராடுறாங்க, டீச்சர்ஸ் வந்து போராடுறாங்க, இப்படி பல தரப்பட்ட மக்கள் வந்து போராட்ட களத்திலே வச்சுருக்கீங்க, 1000 ரூபா கொடுத்துட்டா மட்டும் போதுமா, இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து விஜய் பேசுகிறாருல, அப்போ கூட அது நாயக பிம்பமாக தான் தெரியுதா, இல்லை அது எப்போ உடையும்? இல்லை, விஜய் பேசுறது முக்கியம் இல்லை, விஜய் என்ன செய்ய போகிறாருன்னு முக்கியம்.
சொல்லல செயல்னு அவரே சொல்றாரு. ஆனா அவர் இன்னுமே சொல்லிட்டு தான் இருக்காரு. என்னன்னா அவர் தலைவராக உருமாறி இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி தான் இருக்கு. அவர் மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருக்காரு. இதே மாதிரியான விவாத மன்றங்கள் எத்தனையோ பேர், எத்தனையோ விமர்சகர்கள், எத்தனையோ அரசியல் நோக்கர்கள், ஆய்வாளர்கள்லாம் கருத்து சொல்லிட்டு போயிடுவாங்க. அவருமே அதை தானே சேர்த்து வச்சு சொல்றாரு. ஒரு தொகுப்பா தானே சொல்றாரு. பாஜகவுக்கு 2 குத்து, திமுகவுக்கு எதிராக 2 குத்து, அதிமுகவுக்கு எதிராக 1 குத்து. சரி, இவங்க எல்லாருமே விமர்சிச்சிட்டோம். யாரெல்லாம் மாநிலத்தில் ஆளும் கட்சியா, மத்தியில் ஆளும் கட்சியா, மாநாட்டுல என்ன இது சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி நீங்க என்ன அப்படி எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் சிக்கல் ஒண்ணு. இன்னொன்னு, அவர் எதை நோக்கி செல்கிறார்ன்ற தெளிவு அவருக்கு இருக்கான்னு தெரியல. ஏன்னா திரும்ப திரும்ப அவர் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்றாரு. திரைத்துறையிலிருந்து வந்து விட்டதால் தன்னை ரொம்ப ஏளனமா பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கா என்னன்னு தெரியல. அதுக்கான நியாயங்களை வந்து தொடர்ந்து அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் நான் இது வந்தா இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன் சொல்ல. இப்ப நம்ம பேசும்போது கூட நாயக பிம்பம்னு நீங்க சொல்றீங்க. இப்ப அதை உடைக்க வேண்டிய கட்டாயம் வந்து விஜய்க்கு இருக்குல்ல? நிச்சயமா இருக்கு. அப்ப அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்றாரு. அந்த பதிலையும் நம்ம வந்து விமர்சிக்கும் போது அது எப்படி எப்படி அவர் சமாளிக்க தான் சொல்றாரு தவிர பதில் சொல்ல. அது இங்க தேவையில்லை. இப்ப அவர் களத்துக்கு வருவது, மக்களை சந்திப்பது, அதுதான நாயக பிம்பத்தை அடிப்படையிலான தகர்ப்பதற்கான நேரடியான மெயினான ஒரு முதல் வழி. அதுதான் அதற்கான விதையை அவர் போட்டிருக்கிறதா சொல்றாரு. போன மாநாட்டிலும் அதை தான் சொல்றாரு, இந்த மாநாட்டிலும் அதுதான் சொல்றாரு. அது வேற வந்து டெஃபினேஷன் குறைந்தபட்சம் அறிவிச்சிருக்கலாம். 1 மாசத்துல 2 மாசத்துல. இப்ப கிட்டத்தட்ட இப்ப அவர் சொல்றது பார்த்தா எப்போ இருக்கும், எலெக்ஷன் தேதி சொல்லி டிசம்பர் கிட்ட வரும். டிசம்பர் கிட்ட அப்படின்னும் போது கிட்டத்தட்ட எல்லோருமே இப்ப சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது அவரும் ஒரு சுற்றுப்பயணத்தை ஆரம்பிப்போம். அந்த பிரச்சாரம் பண்ற நேரமா போயிடும் வந்து. அப்ப அப்போதுதான் அவர் வெளியே வருவாரா அப்படிங்கிறது தான் இருக்கு. ஒருவேளை அவருக்கு வெளியே வரதுக்கு விருப்பம் இல்லையா, அதனாலதான் அந்த சிங்க கதையை சொன்னாரா, அந்த வேட்டைன்னு சொல்லும் போது அப்ப எலெக்ஷனுக்கு ஓட்டு போடும்போது வருவேன் அல்லது பிரச்சாரம் பண்ணும்போது வருவேன்னு சொல்றாரா, அல்லது ஓட்டு போட்டாவே போதும், நான் வீட்டில இருந்து வீடியோ காலில் பேசிப்பேன், ஒர்க் ஃப்ரம் அரசியல இருந்து நிறைய வீடியோக்கள் வெளியிட்டுருவேன், நீங்க அதை பார்த்தே ஓட்டு போட்டுருங்கன்னு சொல்லுவாரா? அதனால தான் 234 தொகுதிகளிலும் விஜய் தான் நிக்கிறாரு அப்படின்னு சொல்றாரா? மதுரை கிழக்கு, சோழவந்தான், இல்ல அதுல 234 தொகுதி வந்து விஜய் தான் நிக்கிறேன்னு சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க விஜய் கட்சியில் எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்ன இருந்துச்சு, இப்போ திமுக அதிமுக எல்லாம் பிரபலமான முகங்கள் ஏற்கனவே இருக்கிறாங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுத்தா அவங்க ஜெயிப்பாங்கன்னு. விஜய் கட்சியில் யார் இருக்கா, போஸ்டர் ஓட்டுறவனும் டிக்கெட் கொடுக்குறவனும் தான் இருந்தான்றது தான் விமர்சனமாக இருந்துச்சு. இப்போ அதை வந்து பாலிஷ் பண்ணுறதுக்காக இல்லை நான் யாரோ தெரியாத ஒரு ஆளை நிப்பாட்டில், நான் தான் அந்த தொகுதியில் நிற்கிறேன் அப்படின்னு அவர் அதை வந்து சர்க்கார் சமநிலைப்படுத்துறாரோ. சர்க்கார் படம் மாதிரியான சீனாவே அவர் சொல்லிட்டு இருக்காரு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா மறுபடியும் அதுதான், அவரு இப்படியே பேசிட்டு இருந்து மக்களை சந்திக்காமல் போய்விடுவாரோ அப்படிங்கிறதான். இன்னொன்று, மக்களை சந்திக்காமலேயே நீங்கள் வந்து தேர்தல் அரசியலில் வந்து நீங்கள் ஜெயிச்சிட முடியுமா, வாக்குகள் பெற்றுவிட முடியுமா, ஆட்சி அதிகாரத்தில் வந்து நீங்கள் வந்து செல்வாக்கு செலுத்த முடியுமா, ஆட்சிக்கு வந்து விட முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இன்னும் அவருடைய நிஜமான பல்ஸ் இருக்கு இல்லையா, மக்கள் பல்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் எடப்பாடி அணுக முடியாத ஒரு தலைவரா. ஆமா, எடப்பாடி பழனிசாமி அதுக்கு தான் வந்து ஒரு கவுண்டர் கொடுத்திருக்காரு. இன்னும் மக்களை சந்திக்கல, யாரையும் பார்க்கல, கட்சி ஆரம்பிச்சதே பெரிய சாதனை நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆமா, எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி பல ஆண்டுகள் உழைத்து தான் இங்க வந்து ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வர முடியும், இது தெரியாம பேசிட்டு இருக்காருன்னு. இன்னொன்னு, அவர் வந்து ஒரு பகிரங்கமான கண்டனத்தை கூட வெளிப்படுத்தி இருக்கலாம். ஏன்னா வந்து மறுபடியும் கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் வந்து கட்சியோட முக்கியமான பிரதிநிதியை, கட்சியினுடைய நிறுவனரை, தலைவரை மறுபடியும் அவர் சுவீகரிச்சுட்டு போயிடுறாரு. அப்போ ஒரு அதிமுகன்ற ஒரு கட்சி இங்கே இருக்கும்போது அந்த கட்சி தலைவரை தனதாக்கி கொள்ள பார்ப்பதுங்கிறது இருக்குல்ல, அது ஒரு தலைவர்களை வந்து தனக்குரியவர்களாக பறித்து கொள்ள நினைப்பது இருக்குல்ல, அதுவே தவறான ஒரு விஷயம்தான். ஆனா வந்து அந்த பிம்பங்களை எல்லாம் தனக்கு வந்து வலு சேர்க்கும் அப்படின்னு நம்புறாரு. அது இல்ல, இது மாதிரி தான் சொன்னீங்க. இவரெல்லாம் கட்சி ஆரம்பிப்பாரா அப்படின்னு கேட்டீங்க, நடந்துச்சு. இவரெல்லாம் மாநாடு தனியாக ஆளா எப்படி மாநாடு பண்ணுவார் அப்படின்னு கேட்டாங்க, அதுவும் நடந்துச்சு. அது மாதிரி வந்து இப்போ இவரெல்லாம் எப்படி ஆட்சி அமைக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. 2026 அதுவும் நடக்கும் அப்படின்னு இது வரைக்கும் தான் பண்ண எல்லாத்தையுமே வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டே வராருல. இல்லை, எனக்கு என்னமோ இது ரொம்ப கற்பனையோடு பேசிகிட்டு இருக்காரா, அவர் வந்து இப்போவே முதல்வர் ஆகிட்டோன்ற கனவுல இருக்காரான்னே தெரியல. ஏன்னா வந்து இப்போ வரைக்குமே எந்த மக்கள் பிரச்சனைக்காக முழுமையாக குரல் கொடுத்து தெருவில் இறங்கி போராடி இருக்கிறாரா? இல்லை. வேற ஏதாவது பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்துருக்காரா? இல்லை. வேற ஏதாவது சிக்கல் வந்து இப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படிலாம் பண்ணலாம் ஒரு ஆலோசனை கொடுத்துருக்காரா? இல்லை. அப்போ வந்து ஒரு 3 முறை மக்களை வீட்டுக்கு அழைத்து வந்து சந்தித்திருக்கிறார். ஒரே முறை பரந்தூரில் போய் பார்த்துருக்காரு. அதுவும் உள்ள போயெல்லாம் பார்க்கல, வேன்ல நின்னுட்டே பேசிட்டு போயிட்டாரு. அதுவே பெரிய விமர்சனத்துக்குள்ளான ஒரு விஷயம் தான். போயிட்டாரு. அப்போ இவர் எப்படி உடனே மக்கள் தலைவராக விட முடியும்? காலம் இருக்கு, மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் முடிவு செய்கிறார்கள், எதுவுமே மாற்று கருத்து இல்லை. ஆனால் எதுவுமே செய்யாமல் இருக்கின்ற ஒருவரை நேராக ஆட்சியில் அமர்த்துவார்களா, மக்கள் தலைவராக உயர்த்துவார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு மக்களும் 2026 தேர்தல் தான் பதில் சொல்லணும். கச்சத்தீவை வந்து மீட்டு கொடுங்க மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், நீட் தேர்வை வந்து கேன்சல் பண்ணி விடுங்க, இதெல்லாம் இங்கே நடக்கிறத வந்து சொல்லவே முடியல அப்படின்னு ஒரு பக்கம் டைரக்டாக பிரதமர் மோடியை வந்து அட்டாக் பண்ணி பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் வந்து
நான் வந்து இந்த குழந்தைக்கு மட்டும் தாய்மாமன் இல்லை, எல்லாருக்குமே வந்து தாய்மாமன் அப்படின்னு ஒரு இமோஷனை டச் பண்ணுறாரு. ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு ஃபைட்டு, ஒரு இமோஷ்னலாக ஒரு ஃபைட்டு, அழகாக பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இல்லையா உங்களுக்கு? இல்லை, என்னன்னா இப்போ முதலமைச்சரை சொல்கிறாரு, அவர் அப்பான்னு சொல்கிறீங்க, அங்கிள் அப்படின்ட்டு. அவர் வந்து திருப்பி அங்கிள் அவரை பார்க்குறாரு. அது என்ன மாதிரியான இது? இங்கே எமோஷன் கனெக்ட்னா அப்போ ஒருத்தர் அண்ணன், ஒருத்தர் அப்பா, ஒருத்தர் அம்மா, நான் வந்து இந்த மாதிரி தாய்மாமன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிரெடிட்டை இது பண்ணணும்னு பார்க்குறாரு. மறுபடியும் ஒரே விஷயம்தான். இதனால கிரெடிட் பண்றதே அவரும் காப்பீடு பண்ணிட்டு அதே குறை சொல்ற மாதிரி இருக்கு. அது மாதிரி தான் இருக்கு. ஒவ்வொரு விஷயமே அவர் அப்படிதான் பண்றாரு. அப்போ இது வந்து ஏத்துக்க முடியுமா அப்படிங்கிறது மக்கள் கையில தான் இருக்கு. அதான் இப்போ நீங்களா என்னுடைய வந்து ரத்த உறவு, இந்த கட்டமைப்பு வந்து ஒரு மிகப்பெரிய முதன்மை சக்தியாக மாறும் அப்படின்றதான் முதல் மாநாட்டிலையும் வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தார். ரெண்டாவது மாநாடு அதோட அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருந்தது. புதுசாக நம்ம என்ன தான் தேடி பார்த்தாலும் அதில் புதுசாக இருந்த ஒரே விஷயம், புதுசாக ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவை இப்போ தான் நேரடியாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறாரு. பட் திமுக வந்து இன்னும் கடுமையாகவே டைரெக்டாக சாடி இருக்கிறாரு. அந்த மாடுலேஷன்லேயே வந்து ரொம்ப பகிரங்கமாக விமர்சித்து பேசியிருக்காரு. அது என்னன்னா, நீங்கள் திமுகவுக்கு நேரடியான இன்னொரு மாற்றுக் கட்சி அப்படின்னா நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணியை வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு நான் தான் தமிழ்நாட்டில் 2வது கட்சின்னு நீங்கள் வந்து பிரதிநிதித்துவப்படுத்தணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா அதை தான் பண்ண முடியும். அதை தான் பண்ணுறாரு. அதில் அவருக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த கட்சி அதில் ஒரு நியாயம் இருக்குது தானே. அப்போ தன்னை வந்து இன்னைக்கு யார் ஆட்சியாளர்களோ இப்போ அதிமுக கூட போய் ஒரு போட்டியிட்டதால எந்த செயல்பாட்டில் யோசிச்சு பாருங்களேன். 50 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு கட்சியை இன்னைக்கு வந்து ஒரு தேர்தலுக்கு கூட சந்திக்காத ஒரு கட்சி வந்து புறக்கணிச்சு அவங்கள வந்து தன்னோட எதிரியை ஃபிக்ஸ் பண்றதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்கார்ல. அதுல என்ன டவுட்? இப்போ அதிமுக தான் என்னோட எதிரி அப்படின்னு சொன்னா அப்ப அது இப்போ அவங்க ஆட்சியிலே இல்லையே, அப்ப அவங்க கூட போட்டி போடுறதா திமுக கூட போட்டி போடுறதா? திமுகவோட போட்டி போடுறது பிரச்சனை இல்லை. நான் என்ன கேட்கிறேன்னா, 50 ஆண்டுகள் சக்தி வாய்ந்த ஒரு கட்சியை, பல முதலமைச்சர்களை உருவாக்கின ஒரு கட்சியை ஓவர்டேக் பண்ண முடியுமா? ஒரு தேர்தலை கூட சந்திக்காத ஒரு கட்சி அலங்கிறது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, கச்சத்தீவு பிரச்சனை, நீட் பிரச்சனைன்னு. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள் கூட நீங்கள் சொல்லுவீங்க, ஒரு சொல்லக்கூடாது லெட்டர் பேட் கட்சிகள்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்க கூட வலியுறுத்துகிற ஒரு விஷயம் தான் அது. அவர்கள் வலியுறுத்தாத விஷயமா நீட் தேர்வு ரத்துங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா கட்சிகளும் வலியுறுத்துகிற ஒரு விஷயம். அதில் அரசியல் மாச்சரியங்களை எல்லாம் கடந்து இல்லை, இப்போ வலியுறுத்தினாலும் தப்பு, எதுவுமே வலியுறுத்தவும் மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னா அது புதுசா இல்ல அப்படிங்கிறது. அதாவது இது எல்லாருமே வைக்கிற கோரிக்கைகள் தான். அப்ப இவருக்குன்னு தனித்துவம் இல்லையே அப்படிங்கிறதுக்காக ஒண்ணு சொல்ல வேண்டியதா இருக்கு. கச்சத்தீவு மீட் அதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து ஒரு அப்படியே கிராஸ் ஆகி போயிடுறாரு. ஆமா, அதாவது சொல்லுன்னா நான் என்னத்த சொல்றது, செயல்ல செஞ்சு காட்டுறேன், என்னை முதல்வர் ஆக்கு நான் செய்யறேன், இல்ல எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நீ இவனை சொல்றியா, இவனை சொல்லலன்னு சொல்றல, அடுத்த மீட்டிங் போடுப்பா, பிளான் பண்ணுப்பா, சொல்லிட்டேன். பிஜேபி சொல்லிட்டு நான் மத்தியில் ஆளும் கட்சி, மாநிலத்தில் ஆளும் கட்சி சொல்லிட்டேன். சரி, எதிர்கட்சி பேசலையா, சொல்லிப்பா, 2 பாயிண்ட் சேர்த்துக்குப்பா, 2 டைலாக் போட்டுப்பா, அவ்வளோதான். அப்போ ஒரு சினிமாவில் ஒரு ஸ்க்ரீன் இதுதானே பண்ணணும். சரி, ஸ்கிரிப்டில் சேர்த்துக்கோ, டைலாக்ல சேர்த்துக்கோ, 2 டைலாக், ஓகே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. செட்டப்பாக தான் இருக்குது. இது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவருடைய செயல்பாடுகள் வந்து அவர் வெளியே வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வெளியில் வராரு, மாநாடு நடத்தி மாநாட்டில் பேசுகிறாரு. மாநாட்டில் பேசுனதும் வந்து இவர் இப்படிலாம் பேசுகிறாரு, இதெல்லாம் பேசியிருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம தொடர்ந்து விமர்சிச்சுட்டே இருக்கும்போது அப்போ அவருக்கான வழி தான் எது? அப்போ அவர் வேண்டாமா, அவர் அந்த கட்சியை வேண்டாம் அப்படின்னு? அரசியல் கட்சிக்கான எல்லா அடிப்படையும் ஒன்று தான். மக்களை சந்தியுங்கள், மக்களோடு இருங்கள், மக்கள் தலைவராக உருவாகுங்கள், இதுதான் எல்லாருக்குமே சொல்கிறது. ஆனால் அவர் தொடர்ந்து நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது என்னன்னா, கட்சி ஆரம்பிச்சுட்டு நாங்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் போகல, முதல்ல நாங்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்ட்டாரு. சினிமா டைலாக தான் இருக்குது. மறுபடியும் ஒரு பஞ்ச வசனமாக தான் இருக்குது. இடையில வேற அவர் வந்து சீனியர்கள்லாம் கொஞ்சம் அப்படி டேக் ஓவர் பண்ணி கொஞ்சம் இது பண்ணி அவங்களெல்லாம் முட்டிக்கிட்டு தான் பேசுகிறாரு. ஒன்றுமே இல்லை, இப்பயும் சொல்கிறது தான். அவர் வந்து இயல்பாகவே அதை வந்து ஒரு சினிமாவை பார்க்குறாரா, சீரியஸாக பார்க்குறாரா அப்படிங்கிறது முக்கியம். சீரியஸாக பார்க்குறாரு அப்படின்னா நிச்சயமாக அவர் வந்து மக்களை சந்திக்க வேண்டும், களத்துக்கு வரணும், அப்புறம் தான் சொல்லணும். இன்றைக்கி இல்லை, ஜான் பாண்டியன் போன்ற தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் சொல்கிறாரு, அவர் விஜய் வந்துட்டாரு, ஆனால் அவர் அரசியலுக்கெல்லாம் வரல, கட்சி தான் ஆரம்பிச்சிருக்காரு, களத்துக்கு வந்தால் தானே பேச முடியும், முழுமையாக களத்துக்கு வரட்டும் அப்புறம் பேசுவோம். ஆனால் விஜய் இந்த கட்சி தொடங்குனது, இந்த மாநாடு நடத்துறது, ஒரு பெரிய மாஸ் கிரௌட், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 50% வந்து தொண்டர்கள், 50% ரசிகர்கள், பக்தர்கள் இருந்தாலும் கூட இந்த விஜய்க்கான ஒரு ஆதரவு பார்த்து மற்ற கட்சிகளுக்கு அச்சம் ஏற்படலையா? நிச்சயமாக இருக்கும். நான் இல்லைன்னா மறுக்க முடியாது. ஏன்னா வந்து நம்ம வந்து பயாஸ்டாக சொல்ல முடியாது. ஒரு கட்சிக்கு 2வது மாநில மாநாடு இருந்த முக்கியம்.
அதில் வந்து எந்த அளவுக்கு கூட்டத்தை கூட்டுகிறோம் அப்படிங்கிறது முக்கியம், அதில் நம்ம என்ன பேசுகிறோம்ன்ற முக்கியம், அவர்களை திருப்திப்படுத்துகிறதா அப்படிங்கிறது முக்கியம், அவர்களை அரசியல் மயப்படுத்துகிறதா அப்படிங்கிறது முக்கியம். அந்த விதத்தில் விஜய்க்கு வந்து இது வந்து அவங்களுடைய ரசிகர்களை, அவர்களுடைய தொண்டர்களை, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் இது வந்து அவங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லான மாநாடு தான் இருக்கும். ஆனால் பொதுவான மக்கள் தான் இருக்கணும். ஏன்னா அவங்க மட்டுமே இங்கே ஓட்டு போட போகிறதில்ல. தேர்தல் அப்படிங்கிறது எல்லோருக்குமானது அப்படிங்கிறதுனால பெரும்பான்மை மக்களை அவர் சென்று சேர வேண்டும். மறுபடியும் மறுபடியும் அவர் ரசிகர்களை மட்டுமே தொண்டர்களாக நினைத்து அவர்கள் வாக்காளர்களாக இருந்தால் மட்டுமே போதும்னு சொன்னோம்னா இன்னைக்கு வந்து தேர்தல் அரசியலில் வந்து செல்லுபடி ஆகாது. ஆக எல்லோரையும் போய் சென்றடைய வேண்டும். அவர் எல்லாரும் வீட்டுக்குள்ளும் போகிறாருன்னு சொல்கிறாரு. அவர் டிவியில் போகிறது முக்கியம் இல்லை, யூடியூப்பில் போகிறது முக்கியம் இல்லை, சேனல்கள் மூலமாக போவது முக்கியம் இல்லை. அவர் நேரடியாக சென்று சந்திக்க வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும், அவங்கக்கிட்ட பேசணும், அவங்கக்கிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தணும். அவங்களுடைய இதயத்தில் தங்கும் பதக்கத்தை அவர் வந்து பெற்ற பிறகு தான் அவரால் வந்து ஒரு நிலையான ஒரு விஷயத்தை பண்ண முடியும். அவருக்கான செல்வாக்கு என்னங்கிறதும் அவர் தெரிஞ்சுக்க முடியும். அதற்கப்புறம் தான் அவர் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதே தெரிய முடியும். ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் இவர் பேசியிருக்கலாம். ஆனால் அவர் எப்படி செயல்பட போகிறார், அவருடைய வார்த்தைகளே சொல்லலாம். சொல்லல செயலே முக்கியம்னு சொன்ன விஜய் செய்வாரா, இல்லை சொற்களோடு நின்று விடுவாரா, பேச்சோடு நின்று விடுவாரா அப்படிங்கிறது தான் கேள்வி. வரும் காலங்களும் அவர் நடத்துகிற செயல்களும் அவர் என்னெல்லாம் பண்ண போறாருன்றதை அதை தீர்மானிக்கும். மக்கள் தான் அதை சொல்லுவாங்க. கண்டிப்பாக மாநாடை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறீங்க சார், நன்றி. நன்றி. இன்றைய டாக் நிகழ்ச்சியில் செய்தி ஆசிரியர் நாகப்பன் சார் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பாக விஜயனுடைய 2வது மாநாடு ஒரு மாஸ் கிரௌடோட வெற்றி மாநாடாக முடிஞ்சிருந்தாலும் கூட அது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களுக்கான ஒரு வெற்றி மாநாடாக தான் இருக்குது. அதுக்கு அடுத்த படிநிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு விஜய் என்ன சொல்ல வராரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். சொல்லல செயல் அப்படின்னு விஜய் சொல்லும்போது என்ன செயல் செய்ய போகிறாரு, அது தேர்தலில் வந்து எப்படி எதிரொலிக்க போகிறது அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஒரு பக்கம் எம்ஜிஆர் இழுத்துக்கிறார், ஒரு பக்கம் அண்ணாவை இழுத்துக்கிறார், ஒரு பக்கம் விஜயகாந்த் இழுத்துக்கிறார். இவங்களுடைய ஆதரவாளர்கள் விஜய் வந்து எப்படி ஆதரிக்க போகிறாங்க, அவருக்கான வாக்கு அரசியலை வந்து எந்த அளவுக்கு சாதகமாக்கி கொடுக்க போகிறாங்க அப்படின்றதையும் பொறுத்து இருந்ததாக பார்க்கணும். அதே நேரத்தில் வேட்பாளர்களை அறிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் எல்லா தொகுதியிலையும் வேட்பாளர் அப்படின்னு ஒரு பிம்பத்தை வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணுறாரு. ஆளக்கூடிய 2 அரசாங்கங்களையும், மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் கடுமையான விமர்சனங்களை நோக்கி முன்வைத்து அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களை வந்து அவருடைய ரசிகர்களையும் தொண்டர்களையும் அரசியல்மயப்படுத்துவதற்கான முயற்சியில் இப்போ விஜய் இருக்கிறார். ஆனால் நேரடியாக மக்கள் பிரச்சனைக்காக களத்துக்கு எப்போது விஜய் வரப்போகிறார், எப்போது ஊடகத்தினரை சந்திக்க போகிறார், பத்திரிகையாளர் கேள்விகளுக்கு அவரிடம் என்ன பதில் இருக்க போகிறது, மேம்போக்காக மேலோட்டமாக அரசியல் செய்கிறாரா விஜய் என்ற கேள்விகளுக்கெல்லாம் அவருடைய செயல்பாடு தான் பதில் அளிக்கப் போகிறது. அதே போல விஜய் தன்னுடைய வரலாறை மீண்டும் திருப்ப போகிறாரா, அல்லது தமிழ்நாட்டை வெற்றி பேரணியில் நடத்துவேன் என்று சொல்லிவிட்டு வெறும் சொற்களோடு நிறுத்திவிடப் போகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி.